தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என் கையில இருக்கிறது பாத்தீங்கன்னா OnePlusல இருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் ஆன OnePlus Nord Buds 2 தான். இது 2024ல எந்த அளவுக்கு ஒர்த் இருக்குது, ஸோ இதுல இருக்கிற சவுண்ட் குவாலிட்டியும் சரி, இதுல கொடுக்குற காசுக்கு இது எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்குது, நம்ம வாங்கலாமா வேணாமா? நீ சொல்லி தானே வாங்கினேன். நானா சொன்னேன்? ஆமா, அது அப்ப சொன்னேன். இப்போ அது ஃபெயிலியர் மாடல்ரா அப்படின்றத அந்த வீடியோல வந்து பேச போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம டிசைனுக்கு போகாம இதோடைய சவுண்ட் குவாலிட்டில இருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னடா பேசே இல்ல. ஸோ இந்த இயர்பட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 12.4 mm டைனமிக் டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரை பேஸ் வந்து நல்லா தம்பியான பேஸ் வந்துருக்குது. அதே நேரத்தில் ட்ரிபிள் இல்லையா இல்லை ஹை இல்லையான்னு கேட்டிங்க அப்படின்னா அதுவுமே வந்து நல்லா ஷார்ப்பான ட்ரிபிள் வந்து கிடைக்குது. ஸோ அந்த மிட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்துருக்குது. வோக்கல் கிளாரிட்டியை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால நல்லா வந்து மேல் ஃபீமேல் வாய்ஸஸ் நல்லா வந்து ஹியர் பண்ண முடியுது. பீச்சுக்கு போலாமா பார்க் போலாமா? ப்ரோ பீச் வேணாம், பார்க் போங்க. அது மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டல் செப்பரேஷனை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரித்து ஒரு சவுண்டையும் கேட்குற மாதிரிலாம் இல்லை. ஓரளவுக்கு மீடியமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 50-60 இந்த ரேஞ்சில் வந்து வால்யூம் வச்சு நீங்கள் பாட்டு கேட்குறீங்க அப்படின்னாலே ரொம்பவே சூப்பரான ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து நம்மளால ஹியர் பண்ண முடியுது. சவுண்டோட ப்ரொடக்ஷன் பார்க்கும்போது இங்கே SBC AAC சப்போர்ட் இருக்குது. எல்டாக்கோட சப்போர்ட் எதுவும் கொடுக்கல. ஓவரால் நம்ம சவுண்ட் பற்றி சொன்னோம் அப்படின்னா மியூசிக் லவர்ஸ்க்கு சரியான ட்ரீட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் வந்து சொல்லுவேன். மைக்ஸ்ன்னு பார்க்கும்போது இங்கே 4 மைக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4 மைக்ஸ் வந்து இருக்கிறதுனால இந்த ANC இது எல்லாமே வந்து பர்ஃபெக்ட்டா வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ANC பத்தி பேசும்போது இங்க வந்து ANCயோட குவாலிட்டி வேற லெவலில் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு 3000 பட்ஜெட்ல இருக்க இயர்ஃபோன்ஸ் மாதிரியான ஒரு ANC வந்து இதுல இல்ல. நல்ல ஒரு பிரீமியமான இயர்பட்ஸ்ல இருக்கிற ANC இங்க கொண்டு வந்து வச்ச மாதிரி வந்து இருக்குது. நல்லாவே வந்து இப்போ நீங்க அவுட்டோர்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து நாய்ஸ் வந்து சப்ரஸ் பண்ணுது. அதுவே நீங்க வந்து இண்டோர்ல ஒரு ஃபேன் ஓடுற சவுண்டா இருக்கட்டும், இந்த மாதிரி சவுண்ட்லாம் சுத்தமா வந்து கேட்க முடியல. கால் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்ற மாதிரி பேசுறவங்களுடைய வாய்ஸும் நல்லா கேட்குது. அதே மாதிரி நம்ம பேசும்போதுமே அது அவங்களால நல்லா ஹியர் பண்ண முடியுது. அதோட வாய்ஸ் ரெக்கார்டிங் இப்போ நான் வந்து ப்ளே பண்றேன். OnePlus Buds 2 இருக்குல்ல, Nord Buds 2. அதுல வந்து டெஸ்டிங் போட்டுட்டு இருக்கேன். வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்கு? நல்லா தானே கேக்குது. நல்லா கேக்குதா? நான் பேசுறது தெளிவா இருக்கா? தெளிவா இருக்கு. நாய்ஸ் எதுவும் இல்லையே? அதெல்லாம் எதுவும் இல்லை. சரி, ஓகே. சரி, லேட்டன்சி பத்தி பேசும்போது இங்க 94 மில்லிசெகண்ட் லேட்டன்சி இருக்குன்னு OnePlus வந்து சொல்றாங்க. கேம் மோட்ல நீங்க எனேபிள் பண்ணீங்கனாலும் இந்த அளவு லேட்டன்சி வந்து நம்மளால தவிர்க்க முடியல. யூஸ்வலாவே இந்த மாதிரி வயர்லெஸ்ல இருக்கிற லேட்டன்சி தவிர்க்க முடியாத ஒண்ணுதான். பர்ஃபெக்டா லேட்டன்சி இல்லாம வேணும் அப்படின்ற மாதிரி நான் சில கேம்ஸ் இந்த மாதிரி விளையாடும்போது இந்த லைட்டான ஒரு லேட்டன்சி நம்மளால வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இதை பத்தி பேசும்போது இதுக்கு அவங்க கொடுத்துருக்க அந்த சப்போர்ட்டிவ் சாஃப்ட்வேரை பத்தி பேசணும். நீங்க OnePlus ஃபோன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அதில் ப்ளூடூத் செட்டிங்ஸ்ல இருந்து டேரக்டா வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுலேயே அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து வருது. உங்களோட OnePlus ஃபோன் இல்லை அப்படின்னா நீங்க ஹே மெலடி அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். அதுலேயே வந்து இந்த கேஸ்ல இருக்கிற பேட்டரி லெவல் எவ்வளோ, நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் இயர்பட்ஸ்ல இருக்க வால்யூம் லெவல் எவ்வளோ எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். ஒரு இயர்பட்ஸ்லையும் இருக்கிற அந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது ஒரு டேப் பண்றதுன்னா பிளே அண்ட் பாஸ் பண்றது, இல்லை டபுள் டேப் பண்றா நெக்ஸ்ட் சாங் மாறுறது, ட்ரிபிள் டேப் பண்ணீங்கன்னா இன்னும் வந்து நிறைய மோட்ஸ் எல்லாம் இருக்கு. கேம் மோட நீங்க டேரக்டா எனேபிள் பண்ணலாம். அது மாதிரி நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து மாத்திக்கிற மாதிரி, அது மாதிரி அசிஸ்டன்ட் வந்து எனேபிள் பண்றது, இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்க வந்து போன்லயே வந்து மாத்திக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் நீங்க ஈக்குவலைசரை கூட அந்த ஆப்ல இருந்து நீங்க வந்து மாத்திக்க முடியும். கனெக்டிவிட்டிக்காக இங்க ப்ளூடூத் 5.3 வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபாஸ்ட்டாவே வந்து பேர் பண்ணிக்க முடியுது. ஐயா, என் ப்ளூடூத் உங்கள்ட்ட கனெக்ட் ஆயிருக்கா? அதே நேரத்தில் இதுல வந்து கூகுள் பேரிங் சப்போர்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபாஸ்ட் பேரிங் அது வந்து கிடையாது. அதே நேரத்தில் OnePlus ஃபாஸ்ட் பேரிங் வந்து இருக்குது. இப்போ இந்த இயர்பட்ஸ் உடைய பேட்டரி லைஃப், ஸோ பேட்டரியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செக் பண்ண வரைக்கும் ஒரு 90% வால்யூம்ல இதை நம்ம கண்டினியூஸா ஓட விட்டு பார்த்தப்போ ஒரு 4.5 மணி நேரம் ANC மோட ஆன் பண்ணியிருக்கும் போது 4.5 மணி நேரம் நமக்கு வந்து தாங்குனது. அதே நேரத்தில் ANC நீங்க ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா 5.5 மணி நேரம், 1 மணி நேரம் வந்து எக்ஸ்ட்ராவே நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ லேட்டஸ்டா வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து சார்ஜ் சரியா நிக்க மாட்டேங்குது அப்படின்றது போல நிறைய வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நான் பார்க்க முடிஞ்சது. பட் நாம செக் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டரி அந்த ட்ரைன் ஆகிற கம்ப்ளைண்ட் இந்த இயர்பட்ஸ்ல வந்து இல்லை. ஒரு அவங்க யூனிட்ல வந்து இருக்குதான்னு தெரியல. நம்ம யூனிட்ல நம்ம செக் பண்ண வரைக்கும் அந்த மாதிரி பேட்டரி ட்ரைனிங் வந்து எதுவுமே இல்ல. முதல்ல பேச வேண்டிய விஷயத்தை இப்ப கடைசியில வந்து பேச போறோம். இதோடைய டிசைன். சோ இந்த கேஸோட டிசைன் பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு காம்பாக்டான கைக்கு அடக்கமான ஒரு டிசைன் அப்படின்னு சொல்லலாம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டியூல் டோன் கலர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. டாப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு சில்வரி மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஒரு மார்பிள் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன டாட்டா இருக்குது. பாக்குறதுக்கு அழுக்கு மாதிரி தெரியுது, ஆனா அது அழுக்கு கிடையாது. அந்த டிசைனே அப்படிதான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியர் சைட்ல வந்தோம் அப்படின்னா இங்க டைப் சி போர்ட் இருக்கு சார்ஜிங்காக. பக்கத்துலேயே வந்து ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க பேர் பண்றது இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ஃப்ரண்ட்ல வந்தோம்னா ஒரு LED இண்டிகேட்டர் இருக்குது. அது மூலமா இது சார்ஜ் ஏறுறது, அது மாதிரி பேரிங் மோட் இது எல்லாத்தையும் வந்து பாத்துக்கலாம். அப்படியே ஓபன் பண்ணோம் அப்படின்னா உள்ள வந்து 2 இயர்பட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இயர்பட்ஸ் வைக்கிற இடத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்து ஒரு பியானோ ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே இயர்பட்ஸ் கையில எடுத்தோம்னா அந்த இயர்பட்ஸோட ஸ்டெம் வந்து அப்படியே பில் ஷேப்லயே இருக்குது. ஸோ நீங்க இந்த பாராசிட்டமால் டேப்லெட்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு சைஸ்ல இருக்குங்களா, அதே சைஸ்ல தான் வந்து இந்த இயர்பட்ஸோட ஸ்டெம் வந்து இருக்குது. அதுக்கு மேலேயே பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்ல டச் ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டச் ஏரியால நீங்க டச் பண்ணும்போது தான் அந்த கண்ட்ரோல்ஸ் வந்து ஒர்க் ஆகும். அப்புறம் ஸ்டெம்மோட டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய்ஸ் கேன்சலிங்
ஹியரிங் அந்த மைக்ரோஃபோன் வந்து இருக்குது. அப்படியே இந்த சைடில் வந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த மேட் ஃபினிஷ்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு மாதிரி பியானோ ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் ஸ்பீக்கர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. குவாலிட்டி வைஸ் பில்ட் ரொம்பவே நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு பர்ஃபெக்டான பில்டாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி இதோட ஃபிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆகுது. ஸோ நம்ம ஃபிட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ நம்ம காதில் அப்படி வச்சோம்னா நாய்ஸ் வந்து ரொம்பவே அரெஸ்ட் ஆகுது. இப்போ நம்ம அதே நேரத்தில் இப்படி தலையெல்லாம் இப்படி ஆட்டினோம்னா கூட அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பட்ஸ் வந்து கீழே வந்து விழல. அதே மாதிரி நம்ம வாக்கிங் போகும்போது ஜாக்கிங் போகும்போது தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். இது கலண்டு விழும். சில இயர்பட்ஸ் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் ஃபிட்டிங் வந்து சரி இருக்காது. பட் இங்கே வந்து ஃபிட்டிங்குமே வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே நண்பர்களே, 2999 ரூபாய்க்கு இது வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இடையில வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய்க்கெல்லாம் ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆனது. திரும்பவும் அதே ப்ரைஸ்க்கு வந்து இப்போ வந்துருச்சு. ஸோ இந்த இயர்பட்ஸ் எந்த அளவுக்கு ஒர்த் ஆனது இந்த 2024 அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரை சவுண்ட் குவாலிட்டி ஒரு சூப்பரான சவுண்ட் குவாலிட்டி இருக்குது. அதே நேரத்தில் இங்கே ஒரு 10,000 ரூபா பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு இயர்பட்ஸில் இருக்க அந்த ANC ஃபீச்சரை இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ நீங்கள் சில இயர்பட்ஸ்லாம் கொடுக்குறாங்க ஃபியூச்சர் வந்து ANC இருக்குது, ஆனால் அது பேருக்கு தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ANC வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து சூப்பரான ஒரு விஷயம் இதில். அதே மாதிரி பேட்டரி லைஃபை பொறுத்தவரையும் நீங்கள் இந்த சார்ஜ் கேஸ் மூலமாக சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு 26 மணி நேரத்துக்கு மேலே யூஸ் பண்ணலான்ற போல சொல்கிறாங்க. நம்ம டேரெக்டாக இந்த இயர்பட்ஸில் இருக்க சார்ஜ் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 5 மணி நேரம் அப்படின்றது ஏன்னா என்னை பொறுத்தளவில் அதுக்கு மேலே தொடர்ச்சியாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் காதுகள் தான் பிரச்சனை வரும். என்னை பொறுத்தளவில் அதுக்கு மேலே தொடர்ந்து யூஸ் பண்ணாதீங்க. பொதுவாகவே இந்த இயர்பட்ஸ் எல்லாமே நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா அதிக நேரம் யூஸ் பண்ணாதீங்கனாலும் அதிக நேரம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. மேக்ஸிமம் வந்து வீட்டில் இருக்க ஸ்பீக்கர்ஸில் வந்து பாட்டு கேட்பேன். பாட்டு கேட்கணும் விருப்பப்பட்டா இந்த இயர்பட்ஸ் மூலமாக இது பண்ணுறது. எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப அந்த இடத்துல போர் அடிக்குது, நான் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். ரெகுலரான இதில் ஹெட்ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணி பழகாதீங்க. அது நம்ம காதுகளுடைய ஹியரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே நண்பர்களே, நீங்கள் இந்த நாட் பட்ஸ் 2 பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இதை வாங்குவீங்களா? ஏற்கனவே வாங்கி இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது, அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷம், தமிழோட டெக். நன்றி, வணக்கம்.